பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டு 2 உலக போர்களை சந்தித்த நூற்றாண்டு. 1916ஆம் ஆண்டு ஆரம்பித்த முதல் உலக போரில் உலக நாடுகளே துண்டாடப்பட்டு 2 சக்திகளாக பிரிந்து நின்றன. ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டமன் போன்ற பேரரசுகள் ஒரு பக்கம், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் என்று பேரரசுகள் மற்றொரு பக்கமாக உலகமே போர்க்களமாகி சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. 6 கோடி ஐரோப்பியர்கள் உள்ளடக்கிய 7 கோடி இராணுவ வீரர்கள் அந்த சண்டையில் ஈடுபட்டிருந்தனர் என்றால் அது எவ்வளவு பெரிய போராக இருந்திருக்கும். ஏறக்குறைய 1,50,00,000 மக்கள் அந்த போரில் கொல்லப்பட்டனர். இதையெல்லாம் கண்ட அப்போதைய திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள், இப்படியே சென்று கொண்டிருந்தால் இதற்கு என்னதான் தீர்வு என்று யோசித்து உலகம் முழுவதும் ஒரு சுற்றுமுடல் அனுப்புகிறார். போர் முடிந்து அமைதி திரும்ப வேண்டும், அதற்காக அனைவரும் அன்னை மரியாளிடம் ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த சுற்றுமடல் அனுப்பப்பட்ட 8ஆம் நாளே அன்னை மரியாள் பாத்திமாவில் 3 சிறுவர் சிறுமியருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்ற நகரம், அதுதான் அந்த நாட்டின் தலைநகரம். அதற்கு 60 கிலோமீட்டர் அருகில்தான் அன்னை காட்சி கொடுத்த பாத்திமா நகரம் இருக்கிறது. அந்த ஊரின் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அல் ஜஸ்டஸ் கிராமம். அதில்தான் இந்த 3 சிறுவர்கள் வசிக்கிறார்கள். லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா. லூசியாவின் தந்தை குடிகாரர், ஒரு விவசாயி. அவருடைய தாய் நர்ஸ் வேலை செய்து வந்தார். ஒரு கத்தோலிக்க குடும்பம். தினமும் அந்த குடும்பத்தில் ஜெபமாலை சொல்வார்கள். லூசியாவின் தாய் புனிதர்கள் பற்றியும் இயேசுவின் திருப்பாடுகளை பற்றியும் சொல்லிக் கொடுப்பார். திருமுழுக்கு யோவானின் கதை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். திருவிவிலியம் வாசிக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். இப்படி இருக்கும் பொழுது ஜெசிந்தா, பிரான்சிஸ், இந்த குடும்பம், இவர்கள் லூசியாவின் உறவினர்கள். பிரான்சிஸ், அவருடைய தந்தை மனுவேல் இராணுவத்தில் பணியாற்றுகிறார். தாய் ஒலிம்பியா. பிரான்சிஸ் சற்று முரட்டு குணமுடையவன், ஆனாலும் இரக்க குணமுடையவன். பூக்கள் என்றால் பிரியம், இயற்கை பிரியம். அவன் பூச்சிகளை பிடித்து சில நேரங்களில் விளையாடுவான், பள்ளியை பிடித்து விளையாடுவான், சின்ன சின்ன சில்மிஷங்கள் செய்வான், சுறுசுறுப்பாக இருப்பான். விளையாட்டில் அவனை யாராவது ஏமாற்றுவதாக தெரிந்தாலும் விட்டு கொடுத்து விடுவான். அவனுடைய பொருட்களை பிறர் எடுத்துக்கொண்டாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டான், விட்டு கொடுத்து விடுவான். ஜெசிந்தா மிகவும் அழகானவர். உருண்டையான முகம், சிரித்த முகம், எப்பொழுதும் விளையாட்டு கேலி என்று சுற்றி கொண்டிருப்பாள். அழகாக பாடுவாள், நடனம் ஆடுவாள், ஒரு பட்டாம்பூச்சியை போல சுற்றி திரிந்து கொண்டிருப்பாள். லூசியாவிடமிருந்து இயேசுவின் பாடுகளை பற்றி அடிக்கடி கேட்டு தெரிந்து கொள்வாள். மீண்டும் மீண்டும் இயேசுவின் பாடுகளை சொல்லும்படி வற்புறுத்துவாள். லூசியா கண்ணீர் மல்க அழுது கொண்டே சொல்லுவாள். அதை கேட்டதும் ஜெசிந்தாவும் கண்ணீர் ததும்ப சொல்லுவாள், பாவம் இயேசு, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இயேசுவுக்கு துன்பம் தரமாட்டேன் என்று சொல்லுவாள். லூசியாவுக்கு 7 வயதாக இருந்தபோதே அவருடைய தாயார் புது நன்மை கொடுக்க ஏற்பாடு செய்தார். அவருடைய பங்கு தந்தை முதலில் கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் அந்த சிறுமி மறை கல்வியில் சிறந்து விளங்கியதால்
பின்பு ஒப்புக்கொண்டார். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் லூசியா ஜெபமாலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று ஒரு பனி போன்ற உருவம் அந்தரத்தில் தெரிகிறது. அதை கண்டதும் சற்று பயம் ஏற்படுகிறது. இருந்தாலும் அவள் ஜெபத்தை நிறுத்தவில்லை, முழுவதும் சொல்லி முடிக்கிறாள். ஜெபமாலை முடிந்ததும் அந்த உருவம் மறைந்து விடுகிறது. இன்னும் சிறிது நாட்கள் கழித்து லூசியா, ஜெஸ்னா, பிரான்சிஸ் 3 பேரும் ஆடு மேய்க்க கோவாடாரியா என்ற பகுதிக்கு செல்கிறார்கள். மதியம் ஆடு மேய்த்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள ஒரு குகை, அங்கு சென்று அவர்கள் உணவருந்திவிட்டு ஜெபமாலை செய்வது வழக்கம். அன்றும் அதே போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. காலை 10 மணிதான் ஆகிறது. ஆனாலும் மழை பெய்கிறது. திடீரென்று ஒரு உருவத்தை காணுகிறார்கள். முன்பு போலவே பளிங்கு போன்ற பனி போன்ற உருவம் பளிச்சென இருக்கிறது. அந்த உருவம் இவர்களை கண்டதும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்களை நோக்கி வருகிறது. அவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் தான் அமைதியின் தூதர் என்று. அஞ்சாதீர்கள் சிறுவர்களே, நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு முழந்தால் படியிட்டு முகம் குப்புற வணங்கி இந்த ஜெபத்தை சொல்கிறார். ஏன் கடவுளே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை விசுவசிக்கின்றேன், மேலும் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நம்பாத, உம்மை விசுவசிக்காத, உம்மை வணங்காத, உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று 3 முறை சொல்கிறார். அந்த சிறுவர்களையும் அந்த ஜெபத்தை சொல்லும்படி பணிக்கிறார். அவர்கள் சொல்லி முடித்ததும் மறைந்து போகிறார். அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அதீத உன்னத சூழலில் இருந்து அவர்களால் மீளவே இயலவில்லை. அப்படியே நீண்ட நேரம் இருந்தனர். அந்த ஜெபத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தனர். எந்த அளவுக்கு அந்த தெய்வீகம் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருந்தது என்றால் 2-3 நாட்களுக்கு அவர்கள் தங்களுக்குள்ளேயே எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு பிரசன்னம். இந்த சமயத்தில்தான் மீண்டும் ஒரு நாள் அவர்கள் ஆடிமைக்கு செல்லும் பொழுது ஜெபமாலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அதே வானதூதர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். நீங்கள் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டும், மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை கடவுளிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு மறைந்து போகிறார். இப்பொழுதும் அதே தெய்வீக பிரசன்னம் அவர்களை நிறைத்து விடுகிறது. ஒரு பிரம்மை பிடித்தவர்களை போல ஆகிவிடுகிறார்கள். மிக நீண்ட நேரம் முழந்தாளிலேயே இருந்து வானதூதர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இருட்ட ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் வேகமாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மீண்டும் வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு நாள் அவர்கள் ஆடு மேய்க்க செல்லும் பொழுது ஜெபமாலை செய்கிறார்கள். ஜெபமாலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே வானத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய பேரொளி அவர்களை நோக்கி வருகிறது. என்ன நிகழ்கிறது என்று உணர்வதற்குள் ஏற்கனவே காட்சி கண்ட அந்த அதே வானதூதர் வருகிறார். ஆம், முதலில் காட்சியில் கண்ட அதே வானதூதர் தான் இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் அந்த சிறுவர்களிடம் சொல்கிறார், நான் தான் போர்ச்சுகல் வானதூதர், அதன் பாதுகாவலரும் நான் தான் என்று சொல்லி அவர்களை அதிர்ச்சியடைய செய்கிறார். அவருடைய கரங்களில் ஆண்டவராகிய இயேசுவின் உடல் அப்ப வடிவத்தில் இருக்கிறது. இன்னொரு கையில் ரசக்கிண்ணம் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அப்படியே அப்பத்தையும் ரசத்தையும் அந்தரத்தில் விட்டுவிட்டு முழந்தால் படியிடுகிறார். அப்பத்திலிருந்து இரத்தம் கிண்ணத்தில் சொட்டிக் கொண்டிருக்கிறது.
அந்த காட்சியை கண்டு இந்த குழந்தைகள் அதிர்ந்து போகிறார்கள். ஆனாலும் வானதூதர் செய்வதை அப்படியே செய்கிறார்கள். பரிசுத்த மூவர் இறைவா, பிதா, சுதன், தூய ஆவியானவரே, உலகம் முழுவதும் திவ்ய நற்கருணை பேழையில் வீற்றிருக்கும் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமக்கு எதிரான எல்லா தீச்செயல்களுக்காகவும் என்னையே நான் பரிகாரமாக்குவேனாக. இயேசுவின் திருதயத்தின் அளவற்ற புண்ணியங்களாலும் கன்னிமரியாவின் அமலோற்புவதயத்தின் வழியாகவும் பாவிகளை மனமாற்ற உம்மிடம் மன்றாடுகிறோம் என்று ஜெபித்து அவர்களையும் ஜெபிக்க வைத்தார். அவர்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். வானதூதர் எழுந்து சென்று அப்பத்தையும் ரசக்கிண்ணத்தையும் எடுத்து வந்து லூசியாவுக்கு முதலில் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மேலும் பிரான்சிஸ்கும் ஜெசிந்தாவுக்கும் கொடுக்கிறார். அப்பொழுது இந்த ஜெபத்தை சொல்லச் சொல்கிறார். நன்றி கெட்ட மனிதர்களின் தீச்செயல்களின் கொடூரத்தால் சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தை அருந்துங்கள், அவரின் உடலை உண்ணுங்கள், அவர்களின் குற்றத்திற்காக பரிகாரம் செய்து உங்கள் கடவுளை ஆறுதல் படுத்துங்கள் என்று சொல்கிறார். இப்படி ஒரு பிரசன்னம் பாருங்கள், எப்படி ஒரு அனுபவம் பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு முகம் குப்புற நற்கருணை ஆண்டவரை விழுந்து வணங்கி மிகவும் பரிசுத்த இறைவா என்ற ஜெபத்தை சொல்லிவிட்டு மறைந்து போகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் அவர்களை அழைத்து சென்ற வானதூதர் அன்னை மரியாவின் காட்சிக்கு அவர்களை தயார்படுத்துகிறார். நாமும் அன்னை மரியாவை, பாத்திமா அன்னையை அடுத்த பகுதியிலே சந்திக்க போகிறோம். நாமும் நம் உள்ளத்தை நல்ல பாவ சங்கீதனம் செய்து தயாரித்து அன்னையை காண்போமா? நிச்சயம் அன்னை நமக்கும் காட்சி கொடுப்பார்கள். அந்த அனுபவத்தை பெறப்போகிறோம். ஆமென்.